என்னடா மிரட்டுறியா இல்ல பயமுறுத்துறியா? மாமா, உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்கன்னு உங்க சின்ன புள்ள சவால் விடுறாரு. புரியுது உமா. ஆனா இவனுக்கு தான் இந்த ராகவனை பத்தி இன்னும் சரியா புரியல. அப்பா, இவங்க இப்படிதான் ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க. நான் ஒன்றும் சவால்லாம் விடலை. பல பிரச்சனைகள் முடிஞ்சு இன்னைக்கு எல்லாமே மாறி ஒரு சுமூகமான சூழ்நிலை உருவாயிருக்கு. இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சா யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க, யாரோட தலையீடும் இருக்காது. அதுக்கு தான்ப்பா சொல்றேன். மாமா, இவங்க யார் சொல்றதையும் நம்பாதீங்க மாமா. எல்லாருமா சேர்ந்து பிரியாவோட வாழ்க்கையை நாசம் பண்றதுக்கு ஒரு கூட்டம் அமைச்சிருக்காங்க. அந்த கொலைகார கும்பலுக்குள்ள நம்ம பிரியா போகக்கூடாது மாமா. வாழ்க்கையே நாசமாயிடும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா மாமா? புரியுது உமா. ஒரு நல்லது நடக்கணும்னு பேசிட்டு இருக்கேன். குறுக்கு புந்து தேவையில்லாம கூட்டையை குழப்பிட்டு இருக்காதீங்க. இந்த காரியத்தை நான் நல்லபடியா முடிச்சு பிரியா நல்ல இடத்துல வாழ வைப்பேன். அதை நீங்க வேடிக்கை மட்டும் பாருங்க. வா, இவங்களை வச்சுட்டு நீ முதல்ல இந்த விஷயத்தை பேசினதே தப்பு. தயவு செஞ்சு நீ முதல்ல ஆபீஸ் கிளம்பு. இல்ல, எனக்கு அப்பாவோட பதில் தேவை. என்கிட்ட பதில் தானே கேக்குற? இல்லடா, இதுதான் என் பதில். அப்பா. ஆமாண்டா, எனக்கு இதுல சம்மதம் இல்ல. என் பொண்ணு ஐஜி குடும்பத்துல கொடுக்க முடியாது. எனக்கு விருப்பம் இல்ல, இது நடக்காது. இதான் என் பதில். போதுமா? சரிப்பா, இனிமேல் பேசுறவங்க பேசினாதான் சரி வரும். அது யாரா புதுசா வந்து பேச போறாங்க? வருவாங்க, பேசிக்கங்க. டேய், கண்டவங்களை கூட்டிட்டு வந்து கலாட்டா பண்ண வீட்டுல வரவங்க மரியாதை கட்டி வெளியில போவாங்க. உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியில அடிச்சு துரத்திடுவேன். என் பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு தெரியும். யாருடைய தெய்வம் எனக்கு தேவையில்லை. அதை அவளும் விரும்ப மாட்டா, நானும் விரும்பல. பிரியா, அப்பா இங்க வா. இங்க வாடி. நீ அப்பா சொல்றது தானே கேப்ப. சொல்லு. ஆமாப்பா. சம்பந்தப்பட்டவளே சொல்லிட்டா. நீ பேசாம வெளியில போடா. மாமா, அந்த ஐஜியும் கருணாகரனும் வந்து பேச போறாங்க. அந்த ஏற்பாடு தான் நடக்குது போல இருக்கு. எவன் வந்து கேட்டாலும் என் பொண்ணை நான் கொடுக்கறதா இல்ல. அதையும் மீறி அந்த கொலகாரன் கருணாகரன் வந்தா கல்யாணம் நடக்காது, கருமாதி தான் நடக்கும். வா, நீ முதல்ல வா என் கூட. வா. போதுமா? இப்படிதான் பதில் வரும்னு எனக்கு அப்பவே தெரியும். உமா நீ தான் தேவையில்லாம அப்பா தூண்டி விட்டுட்டு இருக்காங்க. அது இப்பதான் உனக்கு உரைக்குதா? நான் தான் அப்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன்ல. இப்ப எதுக்கு தேவையில்லாம நீ அந்த டாபிக் எடுத்த? இல்ல ஸ்னேகா, ஐஜி சார் வீட்டில் திடீர்னு பொண்ணு பார்க்க வந்தாங்கன்னா அப்பா அவமானப்படுத்தி அனுப்புவார். அதனால தான் அவங்களுக்கு தெரியப்படுத்தலாம்னு நினச்சேன். அப்பயாவது கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக பேசுவாருன்னு நினச்சேன். இது தப்பா? அதனால தான் இந்த டாப்பிக்கே எடுத்தேன். அண்ணி உள்ளே வந்து கெடுப்பாங்க, நான் என்ன கனவா கண்டேன்? ஐயோ, இன்னும் உங்க கிளம்பலையா? இங்க வாங்க. இங்க வாங்கம்மா. ஐயோ, மாட்டிக்கிட்டேனே. ஏம்மா, அப்பா பேசுனதுலாம் சரியா? நான் என்னப்பா பண்றது? அவரு கருத்து அவரு சொல்றாரு. சும்மா இருமா. உன் மருமக அந்த துள்ளு துள்றா, அவளை அடக்க உனக்கு துப்பு இல்லையா? ஏன்பா, அவளை தப்பா பேசாதப்பா. நீ கொஞ்சம் பொறுப்பா பேசுமா. அப்பா அம்மா அண்ணி பேச்சு தான் கேட்பாரு, அது தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா நீ ஒரு அம்மா இல்ல. உன் பொண்ணு நல்லபடியா வாழணும் உனக்கு ஆசை இல்ல? இங்க பாருமா, பிரியாவோட எதிர்காலம் உன் கையில தான் இருக்குது. அதை நீயே நாசம் பண்ணிடாத. டேய், நான் என்னடா பண்ணட்டும்? அத்தை, பிரியாவை எங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவ சந்தோஷமா இருப்பான்னு நாங்க சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. பிரியா மனசுல என்ன இருக்குன்னு எங்க எல்லாரை விட உங்களுக்கே நல்லா தெரியும். மீனா கல்யாணத்துக்கு எப்படி மாமாவை எதிர்த்து தனியாளா நின்னீங்க? உங்க தைரியம், தன்னம்பிக்கை அதெல்லாம் இப்ப எங்க போச்சு? மீனா உங்க வயித்துல பிறந்த பொண்ணு, பிரியா உங்க வயித்துல பிறக்காததாலையா? உனக்கு கடைசியா சொல்றமா, பிரியாவுக்கு ஒரு தாயா நடந்துக்க. அவன் வயித்துல பிறக்கலன்றதுக்காக அவ வாழ்க்கை எப்படியாவது நாசமா போட்டோன்னு ஒரு மாற்றான் தாயா நடந்துக்காத. அந்த பாவம் சும்மா விடாது. இதுக்கு மேல உன்கிட்ட என்ன பேசிக்கிட்டு வா போலாம். உட்காரு.
மீனா ஆ டைம் ஆச்சு, லஞ்ச் ரெடியா? டைம் ஆச்சு, சீக்கிரமா மீனா. மீனா ஏய், என்ன மீனா, என்னாச்சு? தலை தலை சுத்துது. வாந்தி. உடம்புக்கு எதுவும் சரியில்லையா மீனா? பாத்து பாத்துமா, என்னாச்சு? பாத்து மீனா. என்ன மீனா, சாப்பிட்டது எதுவும் சரிக்கலையா? என்னன்னு தெரியலங்க. சரி வா. வர வர நீ சரியா சாப்பிட்றது இல்லை, தூங்குறது இல்லை. ஏன் உடம்பு கெடுத்துக்கிற? சரி வா, நான் இன்னைக்கு ஆஃபீஸ் லீவ் போட்டுறேன், டாக்டரை போய் பார்த்துட்டு வந்துடலாம். இருங்க ஒரு நிமிஷம். என்ன? என்னங்க, நாள் தள்ளி போயிருக்கு. ஏய், என்ன சொல்ற? அதனாலதான் தலை சுத்துதோன்னு தோணுது. ஏய், எவ்வளோ நல்ல விஷயம், இது போய் இவ்வளோ சாதாரணமா சொல்ற? கங்க்ராட்ஸ். முதல்ல இந்த விஷயத்தை போய் உன் வீட்டில் சொல்லலாம். இருங்க இருங்க, அவசரப்பட்டு நாமளா ஒரு முடிவுக்கு வர வேண்டாம். டாக்டரை பார்த்து செக்அப் பண்ணி கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட சொல்லிக்கலாங்க. சரி சரி, நான் எவ்வளோ சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? என் பேர் சொல்றதுக்கு ஒரு புள்ள வர போறான். இது கர்ப்பமா தான் இருக்குன்னு தோணுது. டாக்டர் மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா இந்த உலகத்துல என்னை விட கொடுத்து வச்சவங்க வேற யாருமே இருக்க மாட்டாங்கங்க. உங்களை மாதிரி ஒரு நல்லவரோட பிள்ளைய வயித்துல சுமக்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேங்க. சரி, நீ முதல்ல போய் ட்ரெஸ் மாத்திட்டு கிளம்பு, ஆஃபீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம். சரிங்க. ஹலோ, ருத்ரா, யாருன்னு பாரு. ஹலோ மேடம். வாப்பா. வாப்பா துரகேஷ். வாப்பா. சாப்பிடுறீங்களா சார்? நீங்க சாப்பிடுங்க, நாங்க வெயிட் பண்றோம். வாப்பா, வா சாப்பிடு. இல்ல பரவாயில்ல சார். வா வந்து உட்காரு. வாப்பா, வந்து உட்காரு. ருத்ரா, டிஃபன் பை. ஸ்னேகா எங்க? அவ ஹாஸ்பிட்டல் போயிருக்கா. ஓ, நாங்களே பிரியாவை எப்ப பொண்ணு கேட்க வரலான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். சார், நானும் அது சம்மந்தமாக தான் பேச வந்தேன். பிரியாட்ட அதை பற்றி பேசினேன், அவளும் ஓகேன்னு சொல்லிட்டா. எங்களுக்கு தெரியும்பா. அவ இங்க வரும்போது நாங்க அவளை பார்த்தோமே, ரொம்ப சந்தோஷமா இருந்தா. அதனாலதான் எங்களுக்கே அந்த யோசனை வந்துச்சு. அப்புறம் அப்பாட்டையும் பேசினேன், ஆனால் அவர் இதுக்கு ராகவன் சம்மதிக்கல. இது எதிர்பார்த்தது தானப்பா. இத சொல்றதுக்கு ஏன்பா இப்படி தயங்குற? நீ ஏப்பா வந்து இப்பவே சொல்லிட்ட? அதுக்கு இல்லைம்மா, நீங்கள் வரும்போது அவர் அதிர்ச்சியாக இருக்கக்கூடாதுல்ல. நம்ம முன்னாடியே சொல்லி வச்சிட்டோன்னா அவரும் நல்லா யோசிச்சு ஒரு முடிவை சொல்வார், கொஞ்சம் நிதானமாகவும் பேசுவார். அப்போ உங்க அப்பா இதுக்கு ஒத்துக்க மாட்டாரு? அப்பாவுக்கு இதில் சம்மதம் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் ஐஜி சார் வரப்போகிறதுனால கொஞ்சம் நாகரிகமாக தான் நடந்துப்பார். நம்ம அப்பாவை பற்றி கூட கவலைப்பட தேவையில்ல. அதோட பயங்கரமாக இன்னொருத்தங்க இருக்காங்க, அவங்களுக்கு தான் கொஞ்சம் பயப்படணும். யாரு? அந்த உமாவா? அவங்க தான். அப்பாவையும் ராஜீவையும் தூண்டி விட்டு உங்களுக்கு எதிர நிறுத்த போகிறதும் அவங்க தான். அவங்க இப்போவே என் கூட சண்டைலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க மேல அப்படி என்னப்பா அவ்வளவு இருக்கு? அப்பாவை பொறுத்த வரைக்கும் பிரதீப் பிரியாவை ஈஸியாக கூட்டு போனது மன்னிக்க முடியாத குற்றமாக பார்க்குறாரு. அதனால் பிரதீப்பை அவர் மன்னிக்க தயாராக இல்லை. ஆனால் துவாரகேஷ், நான் பிரதீப் இல்லை, இப்போ நான் சஞ்சய். சஞ்சயா இருந்தாலும் பிரதீப்பா இருந்தாலும் ரெண்டு பேரும் அப்பா மன்னிக்க தயாராக இல்லை. கருணாகர மாமாவுக்கு பக்க பலமே நீங்கள் தான். அதனால் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களும் அப்பாவுக்கு எதிரி தான். அந்த ஆங்கிளில் அப்பாவை யோசிக்க வச்சு தேவையில்லாமல் உமாண்ணி அவரை தூண்டி விட்டு இந்த சம்மந்தத்தை நடத்த விடாம பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப என்ன பண்றது தம்பி? பேசாம நம்ம ராகவன்ட்டையும் போக வேண்டாம், அவமானப்படவும் வேண்டாம். அது முடியாது ருத்ரா. ராகவன் தாண்டிதான் பிரியா பிரதீப் கல்யாண விஷயமா பேச முடியும். அதான் நமக்கு திவாகர் இருக்காரே, அவரும் பிரியாவோட அப்பா தானே. ருத்ரா, அதை பத்தி நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். தேவையில்லாம அதையே திருப்பி திருப்பி பேசாத. எனக்கு ஒரு வருத்தம்பா.
இந்த விஷயத்துல ஸ்னேகாவோட சப்போர்ட் நமக்கு இல்லையே. அவன் மட்டும் ஒத்துக்கிட்டு இருந்தான்னா நான் தைரியமா இதுல இன்வால்வ் ஆயிருப்பேன். ஏங்க, நீங்க ஒரு ஐஜி, உங்களை யாரு என்ன கேள்வி கேட்க முடியும்? 2 பேரும் மேஜர். பேசாம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வச்சிருங்க, வரத நம்ம பாத்துக்கலாம். ஏண்டி, போலீஸ்னா எது வேணா பண்ணலாமா? ஒரு நியாயம் தர்மம் கிடையாது? நம்ம வீட்டு பொண்ணு யாரோ ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனா நாம சும்மா இருப்போமா? எல்லாருக்குமே ஒரே நியாயம்தான். துவாரகேஷ், இதுல ஷியாம்லாவோட பங்கு என்னப்பா? அம்மாவை பொறுத்த வரைக்கும் பெரிய எதிர்ப்பு ஒன்றும் தெரிவிக்கல. சொல்லப்போனால் பிரியாவை பிரதீப்புக்கு கல்யாணம் பண்ணி வைக்க அம்மாவுக்கு சம்மதம் கூட சொல்லலாம். ஏன்னா ஒரு அம்மாவாக இருக்கிறதுனால அவங்க பிரியா மனசை புரிஞ்சுக்கிட்டாங்க. அவள் ஆசைப்பட்ட பையனை கல்யாணம் பண்ணணும் தான் அவங்களும் நினைக்கிறாங்க. ஆக மொத்தம் அந்த வீட்டில் பிரியா, ஷியாமலா, துவாரகேஷ் 3 பேர் சப்போர்ட் இருக்கு. ராகவன், உமா, ஸ்னேகா, ராஜீவ்னு 4 பேர் எதிரா இருக்காங்களே. ஸ்னேகாவை இதில் சேர்க்காதீங்க. ஏன் மேடம், பிரியா பிரதீப் கல்யாணத்தை ஸ்னேகா எதிர்க்கல. அப்பா சம்மதம் இல்லாமல் நடக்கக்கூடாதுன்னு தான் அவள் சொல்லிட்டு இருக்கா. அதனால் அவள் பிரியா பிரதீப் கல்யாண விஷயத்தில் ஆதரவாகவும் இல்லை, எதிராகவும் இல்லை, நடுநிலையை நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. அவ்வளோதான். அப்ப நமக்கு எதிரா 3 பேரு, ஆதரவா 3 பேரு. அப்ப தைரியமா போய் பொண்ணு கேட்போம். ஒருவேளை ராகவன் அங்கிள் இதுக்கு ஒத்துக்கலனா அதை பத்தி நாம அப்புறம் முடிவு பண்ணுவோம். முதல்ல இந்த தடங்களை தாண்டி போனோம். நாளைக்கே ராகவன் என்ன கேட்காம செஞ்சிட்டீங்கன்னு ஏதாவது புகார் பண்ணா நமக்கு அசிங்கம் இல்ல? எனக்கு தெரியும், நான் எதிர்த்தேன், அதையும் மீறி பண்ணாங்கன்னு சொன்னா அது ஏதோ கொஞ்சம் கௌரவம். அதுக்கப்புறம் வரத நம்ம அப்புறம் பாத்துக்கலாம். சரி, அப்போ துணிஞ்சு இறங்குவோம். எப்படி இருந்தாலும் கடைசியில் நம்ம தான் ஜெயிப்போம். எப்படி? பிரதீப்பை தவிர பிரியா வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க தயாராகவே இல்லை. அதுக்கு இந்த ஜென்மத்தில் சம்மதிக்க மாட்டா. உன் வாயில சக்கரை தப்பா போடணும். என்ன காலையிலேயே காதல் பறவைகள் பைக்ல போயிட்டு இருக்கு? சந்தோஷமா இருக்காங்க போல இருக்கு. சந்தோஷமா விடக்கூடாது, இவங்களை ஃபாலோ பண்ணுவோம். அண்ணா என்னங்க, போலாம். இவங்க எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க தெரிஞ்சுக்கணுமே. சார், டாக்டர் வந்துட்டாங்க. பாமினா, டாக்டர், பேஷண்ட் வந்துட்டாங்க. ஹலோ டாக்டர். உட்காருங்க. சொல்லுங்க சார். மீனா, எனக்கு இந்த மாசம் டேட்டு தள்ளி போயிருக்கு. அதான் செக் பண்ணலான்னு. ஓ, வாங்க செக் பண்ணலாம். கங்க்ராட்ஸ், நீங்க அப்பா ஆக போறீங்க. தேங்க்யூ டாக்டர். நான் சொல்ற டெஸ்ட் எல்லாம் இப்பவே பண்ணிடுங்க. டெஸ்ட் ரிசல்ட்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்க வைஃப் ரொம்ப அனிமிக்கா இருக்காங்க, கொஞ்சம் நல்லா கேர் பண்ணி பாத்துக்கோங்க. ஓகே டாக்டர், நான் பாத்துக்கிறேன். நர்ஸ், டாக்டர், இவங்கள லேபுக்கு கூட்டிட்டு போங்க. ஓகே டாக்டர். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ டாக்டர். ஓகே.
மேடம் நெக்ஸ்ட் நீங்க தானே உள்ள போங்க. சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா? நீங்க நீங்க சிஸ்டர் மலரோட ஃப்ரெண்டு தானே? எனக்கு ஞாபகம் இல்லையா? நீங்க ஒரு வாட்டி என் வீட்டுக்கு வந்தீங்களே. எனக்கு மலர்னு யாரும் தெரியாதுங்க. பூங்கொடின்னு தான் ஃப்ரெண்ட் இருக்கா. அவதாங்க, அவ பேர் பூங்குடி. ஆனா நாங்க வீட்டுல மலர்னு தான் கூப்பிடுவோம். மலர் பூங்குடி எல்லாம் ஒண்ணுதானே சிஸ்டர்? பூங்கொடி நல்லா இருக்காளா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அவளுக்கு அண்ணன் இருக்கிறதே இப்பதான் தெரியுது. ஓ, நான் உங்ககிட்ட பேசலாமா வேணாமான்னு தயங்கிட்டு இருந்தேன். ஆமா, நீங்க யாரோ ஹஸ்பண்ட் ஒய்ஃபை கூட்டு போனீங்களே, அந்த பொண்ணா? அவங்க கர்ப்பமா இருக்காங்க. கர்ப்பமா இருக்காங்களா? ஆமாங்க. அதுக்கே நீங்க இவ்ளோ ஷாக் ஆவறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதான் அவங்கள லேபுக்கு டெஸ்ட்டுக்கு கூட்டிட்டு போனேன். பூங்கொடி எப்படி இருக்கா? அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. ஐயோ மறந்துட்டேன். பைக்ல சாவி விட்டு வந்துட்டேன். நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். ஏண்டி, இவ்வளோ கலாட்டா பண்ணியும் இவ்வளோ கலவரத்துக்கு மத்தியிலையும் நீ மாசமாயிருக்கல? நான் போட்ட சண்டைக்கு நடுவில் நீயும் சரவணும் சந்தோஷமா இருந்திருக்கீங்கல்ல? இந்த சந்தோஷம் நிலைக்காது. இந்த கதிர் இருக்க வரைக்கும் உங்களை சந்தோஷமா இருக்கவே விட மாட்டேன்டி. உன் வயிற்றுல இருக்கிற அந்த குழந்தைய கலைக்கிறேன்டி. இதாண்டி இன்னிலிருந்து என் வேலை. கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஆப்ரேஷன் தான் இது. தேவைப்படுற பிளட் முன்னாடி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. நானும் வந்து இந்த கேஸ் அட்டென்ட் பண்றேன். இந்த பேஷண்ட் விஐபியோட டாட்டர், அதனால கேர்ஃபுல்லா இருங்க. ஓகே டாக்டர். முத்துலட்சுமி. ஓ வாங்க கஜேந்திரன் சார், உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா தான் இருக்கேன். நீ தான் பயங்கர ஃபேமஸ் ஆயிட்ட. ஊர்ல சோஷியல் நெட்வொர்க்ல உன்னை பத்தி தான் ஜோக்லாம் வந்துகிட்டு இருக்கு. வாட்ஸ்அப்லயா? என்ன இனிமே சென்னையில் அடிக்கிற அக்னிநட்சத்திர வெயிலுக்கு முத்துலட்சுமி வெயில்னு சொல்ல போறாங்களா? ஏன்? ஏன்னா அது கத்திரி வெயில். நீ பேஷண்ட் வயிற்றுல சிசர் வச்சு ஆபரேஷன் பண்ணல, அது ரொம்ப ஃபேமஸ் ஆகி ஊரெல்லாம் பரவிடுச்சு. ஏதோ டன் கணக்கில் சிசர்ஸ்க்கு டெண்டர் விட்டுருக்க. இன்னொரு ஜோக் சொல்ற அந்த மாதிரி. ஷட் அப். இட்ஸ் நாட் ஃபன்னி. கோச்சிக்காது முத்துலட்சுமி. நம்மளை எப்போ ஜனங்க ஜாலியாக ஜோக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களோ நம்ம ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கோம்னு அர்த்தம். வர வர உங்களுக்கு நாக்குல கொலஸ்ட்ரால் ரொம்ப அதிகமாயிட்டே போகுது. என்னைக்காவது உடம்பு சரியில்லைன்னு என் ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் ஆவீங்கல்ல, அன்னைக்கு உங்க கதைய ஒரே வழியா முடிச்சிருவேன். சரி, அதெல்லாம் விடு. எனக்கு ஒரு 50 லட்சம் பணம் வேணும். வாட்? ஒரு சின்ன ரொட்டேஷன் விடணும். அர்ஜென்ட்டுக்கு ஒன்று விட்டா இவ்வளவு பெரிய அமௌண்ட் யாரால கொடுக்க முடியும்? என்கிட்ட ஏது 50 லட்சம்? போய் சொல்லாத முத்துலட்சுமி. இப்பதான் ஒரு மருந்து கம்பெனிக்கு வேலை பேசி 5 கோடி ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துருக்க. உங்களுக்கு இந்த விஷயத்தை யார் சொன்னது? காத்து வாக்குல வந்துச்சு. சான்ஸே இல்ல. எனக்கும் தயானனுக்கும் மட்டும் தெரிஞ்ச இந்த ரகசியம் உங்ககிட்ட யார் சொன்னது? எக்ஸ்கியூஸ் மீ மேம். குட் மார்னிங் மேம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ஆமா, நீ யாரு? உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும். பேரு கூட ஸ்னேகா. சார் திடீர்னு வந்து 50 லட்சம் ரூபாய் கடன் கேட்கிறாரு. நம்ம கிட்ட அவ்வளவு பணம் இருக்கா என்ன? மேம், இவர்கிட்ட இல்லாத பணமா? இவர் இது சும்மா உங்ககிட்ட விளையாடிட்டு இருக்காரு. முத்துலட்சுமி, உனக்கு எனக்கு தான் டீலிங். நேத்தி வந்து முன்னாடி என்னை பத்தி பேசி அவமானப்படுத்தாத. சார், ஸ்னேகா என் ஹாஸ்பிட்டலோடைய வைஸ் சேர்பர்சன், என்னோட ரைட் ஹேண்ட். இப்ப பண விவகாரம் எல்லாமே இவகிட்ட தான் இருக்கு. நான் என் காருக்கு பெட்ரோல் போடணும்னா கூட ஸ்னேகா கிட்ட தான் பணம் வாங்குறேன். சொன்ன நம்ப மாட்டீங்க, போன ஒரு மாசத்துல மட்டும் 5 லட்சம் ரூபாய் அனாவசிய செலவை கட்டுப்படுத்தி என் பேங்க் பேலன்ஸ் ஏத்திருக்கா. இத்தனை மாசம் அது தயால என் கண்ணுக்கு தெரியாம லட்சமா பணம் சுரண்டிருக்கான். ரொம்ப தப்பு பண்ற முத்துலட்சுமி. நீ எவ்வளவுதான் அவளை தலை தூக்கி வச்சு ஆடினாலும் இவ கஸ்தூரியோட பொண்ணு. இவகிட்ட பினான்சியல் மேனேஜ்மெண்ட் கொடுத்தது ஒரு சூசைடுக்கு சமம்.